लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏடாராலும் விழுந்து நின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் உள்ள ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனாத்தியாயன காலத்தினுடைய 3வது நாள் பதிவேற்றம். இன்றைக்கு திருவேங்கடத்தந்தாதியினுடைய காப்புச் செய்யுளை பார்க்க இருக்கிறோம். கடவுள் வாழ்த்து என்று பொதுவாக சொல்லுவார்கள். இதை ஆசிரியரே எழுதுகிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்காரே எழுதியிருக்கிற காப்புச் செய்யுள். இந்த நூலினுடைய செய்யுள் முதல் செய்யுள் தொடங்குவதற்கு முன்னால் சொல்லப்படுகிற கடவுள் வாழ்த்து செய்யுள். இந்த செய்யுளில் பெருமாளை பற்றி சொல்லாமல் நம்மாழ்வாரை பற்றி பேசுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இன்றைக்கு 4000 திரும்பவும் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு தாமே அர்ச்சாவதார திருமேனியிலிருந்தே பேசி எடுத்து கொடுத்ததுதான் இந்த 4000. அந்த 4000ஐயும் நமக்கு கொடுத்த நம்மாழ்வாரை வணங்குகிறார் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பாசுரத்திலே. பல மதங்கள் துர்மதங்கள் தோன்றிய அந்த காலத்திலே அவற்றுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கவும் வேத மதத்தை ஸ்தாபிக்கவும் வடமொழியிலே இருந்த வேதத்தை மீண்டும் தமிழிலே தன்னுடைய பிரபந்தங்களிலே எழுதி அதை வேதத்திற்கு சமமாக தமிழ் வேதம் என்று அழைக்கக்கூடியதை செய்தவர் நம்மாழ்வார் அவர்கள். சிறு குழந்தையாக இருந்து பேசாமலேயே இருந்து புளியமரத்தடியிலேயே இருந்தவர். அவருடைய சீடரான மதுரகவி ஆழ்வார் வருகிற பொழுது மதுரகவி ஆழ்வாரை பார்த்து மட்டும்தான் பேசுகிறார். மதுரகவி ஆழ்வார் கேட்கிறார் நம்மாழ்வாரை பார்த்து, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்க, பலவித ஞான வைராகி சித்தமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையான அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று முதல் முறையாக புளியமரத்தடியிலே பேசிய உறங்காப்புளி என்று அழைக்கக்கூடிய குருகூரில் இருக்கக்கூடிய உறங்காப்புளி மரத்தினுடைய பொந்திலிருந்து பேசிய நம்மாழ்வார் அவர் கொடுத்த பாசுரங்கள் தான் இன்றைக்கு நமக்கு 4000 வைணவ சம்பிரதாயத்துடைய உச்சமாக இருக்கிறது. அப்படி அந்த நம்மாழ்வாரை போற்றி பணிகிறார். இந்த முதல் பாசுரத்திலே காப்பு செய்யுளிலே, நீதான் எனக்கு சொற்குற்றம் பொற்குற்றம் இல்லாமல் என்னுடைய வாயிலே இந்த திருவேங்கடத்து மாலை வருவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மட்டுமல்ல அடியேனும் அதே விண்ணப்பத்தை நம்மாழ்வாருடைய திருவடிகளை சமர்ப்பிக்கிறேன். படிப்பது ஒன்றாக இருக்கும்போது சொல்வது வேறாகிவிடக்கூடாது. அதனால் நம்மாழ்வாருடைய திருப்பாதங்களிலே ஐயங்கார் மட்டுமல்ல அடியேனும் பிரார்த்தித்து இந்த திருவேங்கடத்தந்தாதியை நல்ல முறையிலே சொல்ல அருள் புரிய வேண்டுமாய் வேண்டுகிறேன். இதோ அந்த திருவேங்கடத்து அந்தாதியினுடைய காப்புச் செய்யுளை பார்க்கலாம். நல்ல அந்தாதி திருவேங்கடவர்க்கு நான் விளம்ப சொல் அவம் தாதின் வழு பொருள் சோர்வு அறச்சொல் வித்தருள் பல்லவம் தாது இசை வண்டார் குறுகை பரசமயம் செல்ல வந்து ஆதிமறை தமிழால் செய்த வித்தகனே. பல்லவம் தாது இசை வண்டார் என்றார். மகரந்த பூக்கள் தேன் சிந்துகிற பூக்கள் நிறைந்த சோலைகள் இருப்பதனால் அந்த திருக்குறுகூரிலே வண்டுகள் ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கக்கூடியதாம். அப்படி அந்த திருக்குறுகூரிலே பிற மதங்களெல்லாம் நசித்து போகும்படி உதித்த ஆதிமறை தமிழால் 4000 தந்த வித்தகனே நம்மாழ்வாரே, நான் திருவேங்கடத்துடையான் மீது திருவேங்கடத்து மலை மீது உள்ள பெருமாள் மீது பாடுகிற இந்த பாசுரத்திலே தீய வார்த்தைகள் வராமல்
நல்ல வார்த்தைகள் வருவதற்கும் சொற்குற்றங்கள் ஏதும் ஏற்படாமல் நல்ல வார்த்தைகளால் இந்த பாசுரங்களை பாடுவதற்கு பொருள் குற்றங்களும் சொற்குற்றங்களும் வராமல் எனக்கு நீ ஆசி தந்தருள்வாய் என்று நம்மாழ்வாரை வேண்டுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். நாமும் வேண்டுகிறோம். மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம். நல்ல அந்தாதி திருவேங்கடவர்க்கு நான் விளம்ப சொல் அவம் தாதின் வழுபொருள் சோர்வு அற சொல் வித்தருள் பல்லவம் தாது இசை வந்தார் குறுகை பரசமயம் செல்ல வந்து ஆதிமறை தமிழால் செய்த வித்தகனே நம்மாழ்வானே சரணம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனா வா பிரகதேஸ்வாவாது கரோமி யத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.